உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி தற்போது துணை முதல்வர் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கிய போட்டியான தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1000 காளைகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை 710 காளைகள் இதுவரை அழித்துவிடப்பட்டிருக்கிறது. மாடுபடியில் 500 பேர் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை 7 சுற்றுகளாக ஒவ்வொரு சுற்றில் 50 நபர்கள் இந்த களம் கண்டு வருகின்றனர். தற்போது 8வது சுற்றுக்கான போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 7 சுற்றுகள் அந்த முடிவில் கிட்டத்தட்ட பூவந்தி பகுதியை சேர்ந்த அபிசித்தர் என்பவர் 9 காளைகளை பிடித்து தற்போது முதலிடத்தில் உள்ளார். அதேபோல் மேலமடை பகுதியை சேர்ந்த தமிழ் செல்வம் என்பவர் 7 காளைகளை பிடித்து 2ஆம் இடத்தில் உள்ளார். தொடர்ந்து இதை இறுதி முடிவு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த 9 சுற்று முடிவில் இறுதிக்கட்ட சுற்று ஒரு போட்டி நடக்கும். அதில் தான் தெரியும் யார் இந்த போட்டி பரிசை தட்டி செல்வது என்பது குறித்து. தற்போது மாடு காளை உரிமையாளர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். நாங்க மதுரை மாவட்டம் பவர்ஹவுஸ் ரோடு கிரேம்ராஜ் பக்கத்துல மாட்டோட பேர் பேட்டை. என்ன பிரைஸ் எங்களுக்கு இப்ப மெத்தையும் டிஃபன் பாக்ஸும் ஒரு கிஃப்ட் பாக்ஸும் போட்டாங்க. எத்தனை போட்டிக்கு போயிருக்கு ஜல்லிக்கட்டு? இந்த வட்டம் 3மே போனோம், 3மே பிரைஸ் அடிச்சிருக்கோம். 3மே பிரைஸ் அடிச்சிருக்கோம். எங்களுக்கு நல்ல பெருமையா தான் இருக்கு இந்த வட்டம். ஆனா என்ன டோக்கன் வருஷப்படி இன்னும் வேமாவே அவுத்திருப்போம், வேமாவே வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா இப்ப ரொம்ப டிலே ஆயிடுச்சு, எங்களுக்கு அது மட்டும் டிலே ஆயிடுச்சு. மற்றபடி எங்களுக்கு எதுவும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எத்தனை காளைகள் வச்சிருக்கீங்க? நாங்களா 2 வச்சிருக்கோம், 2 மாடு வச்சிருக்கோம். 2 மாடு நாங்க இது மேக்சிமம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 27 வரைக்கும் போயிருக்கு. 27 வாடி பார்த்துருக்கு. அதுல எப்படி 16 வாடி நாங்க ஜெயிச்சிருக்கோம். அது ரொம்ப சந்தோஷம் தான். இந்த வந்ததுக்கப்புறம் வெற்றி நிறைய கிடைச்சிருக்கு. ரொம்ப பெருமையா தான் இருக்கு. கிட்டத்தட்ட மதுரையை சேர்ந்தவர் கொண்டு காலை வரைக்கும் 27 வாடிவாசலை கண்டுள்ளதை தொடர்ந்து 15 இடத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் என்றும் கூறுகிறார். அதே போல இன்றைய தினம் பார்த்தோம்னால் இந்த 710 காளைகள் அவிழ்த்தப்படப்பட்ட நிலையிலும் கூட ஒரு 180 காளைகள் மட்டும்தான் தற்போது இன்றைய பிடிமாடாக இருந்திருக்கிறது. மீதி மாடுகள் எல்லாம் காளை உரிமையாளர் தான் அந்த பரிசையை தட்டி செல்லும் நிலைதான் தற்போது இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 8வது சுற்றுகால நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அவருடன் பல்லாயிரக்கணக்கானோர் கண்டுகளிக்கும் முறையில் தற்போது ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது.